அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சுவாசத்தின் மூலம் ஒற்றை தலைவலி மற்றும் தலைவலிகள் எப்படி போக்கலாம் அப்படின்ற ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது தலைபாரம், தலைவலி. இப்போ அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். இப்போ நான் தலைவலிக்கு சொன்ன பாருங்கள், அதே நீங்கள் பின்பற்றினாலே அதேபடி தான் ஒற்றை தலைவலிக்கு நீங்கள் பின்பற்றணும். நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்க அதற்கான பயிற்சி சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் தலைவலிக்கு சொன்ன மாதிரியே தான், அதே மாதிரி தான் நீங்கள் ஒற்றை தலைவலிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக தலைபாரம், தலைவலி. திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். தலைவலி உள்ளவர்கள் காலையில் படுக்கையை விட்டு எழுந்தவுடன் மூக்குத்துவாரம் வழியாகவே குளிர்ந்த தண்ணீரை உறிஞ்சி பின் அடுத்த துவாரம் வழியாக வெளியேற்ற வேண்டும். இதனால் தலைபாரம் குறையும், மூளை குளிர்ச்சி அடையும், சளி பிடிக்காது. ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி மூக்கை அதில் முக்கி கொண்டு தண்ணீரை உள்ளே உறிஞ்சி பின் வெளியேற்ற வேண்டும். 2-3 நாட்கள் பழக்கத்தில் இது சரியாகிவிடும். அல்லது குழந்தைகள் பால் குடிக்கும் கிண்டி போல கொஞ்சம் பெரிய சைஸு இயற்கை வைத்தியங்களிலும் கிடைக்கிறது. அதாவது காதி கிராஃப்ட் கடைகளில் விற்கிறது. இதை வாங்கி மூக்கை தண்ணீரால் சுத்தப்படுத்தி வந்தால் தலைவலிகள் எல்லாம் நீங்கிவிடும். எப்போதும் தலைவலி வராது. நம்ம கூட இப்போ தேரையர் சித்தர் கதையில் ஒன்று படிச்சிருப்போம். மூக்கு துவாரம் வழியாக உறிஞ்சும் போது ஒரு தலைப்பிரட்டை தவளை உள்ளே போயிடுச்சு. அது அவரோட சிஷியருக்கு தலை பாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தலையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. பார்த்தா தேரை ஒன்று இருந்திருக்கு. அது தேரை சித்தர் தான் தண்ணி வச்சு காமிச்சோடனே, ஏன்னா மூளை பாதிச்சிடும் அப்படின்னு தண்ணி வச்சு காமிச்சோன்னே தேரை அந்தர ஓடிடுச்சு அப்படின்னு ஒரு கதை வரும். நீங்கள் வெறும் பாத்திரத்தில் வச்சு இது பண்ணாமல் ஒரு சின்னதாக அதுக்கு நீங்கள் இயற்கை வைத்தியரிடம் அங்கே கேட்டிங்கனாலே, இயற்கை வைத்தியசாலை வச்சுருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. மூக்கு கழுவும் கோலைன்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிங்க. நீர் சுத்தமாக இருக்கான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பயிற்சியை மேற்கொள்வது என்பது மிகவும் நல்லது. இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏதேனும் நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.